63 நாயன்மார்களுடைய உற்சவ திருமேனி மேட்டுப்பாளையம் சக்தி விநாயகர் கோவில், கோஆப்ரேட்டிவ் காலனி சக்தி விநாயகர் கோவிலில். அதான் சரிங்கம்மா. 63 நாயன்மார்கள் யாருக்காவது குரு பூஜையாக இருக்கும். அதனால் அவங்களுடைய அப்படியே அவரோட குரு பூஜை அன்னைக்கு எல்லாத்துக்கும் சேர்ந்து ஊர்வலம். அறுபத்தி 63 நாயன்மார்கள் உற்சவ திருமேனி கண்கொள்ளா காட்சி. அடியவருக்கு அடியவர், அடியவருக்கு அடியவர் ஆனாய் போற்றி. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனக திரளே போற்றி, கைல மலையானே போற்றி போற்றி. சிவ சிவா இறைவா. கோஆப்ரேட்டிவ் காலனி சக்தி விநாயகர் கோவிலில் 63 நாயன்மார்கள் உற்சவ ஊர்வலத்திற்கு உற்சவ மூர்த்திகள் தயார் நிலையில். காரைக்கால் அம்மையாருங்க. ஏனுங்கய்யா? சிவபெருமானால் அம்மையே அம்மா என்று அழைக்கப்பெற்ற காரைக்கால் அம்மையார். அறுபத்தி 63 நாயன்மார்களில் காரைக்கால் அம்மையாரும் பெண்களில் ஒருவர். ஒரே அம்மை. உற்சவ திருமணிகளுக்கு அலங்காரம் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. மேட்டுப்பாளையம் கோஆப்ரேட்டிவ் காலனி சக்தி விநாயகர் கோவிலில் இருந்து ஊர்வலம் புறப்பட்டு சிறுமுகை ரோட்டில் உள்ள மைக்கன் மாரியம்மன் கோவிலுக்கு சென்றடையும். இங்கேருந்து ஊர்வலம் கிளம்பி எங்கள் மைக்கன் மாரியம்மன் அங்கே போயிடுவாங்க. அதான் மண்டபம் இருக்குல்ல, முதல்ல சிவன் 60 நாயன்மார் சிவன் கோயில் வச்சுருந்தாங்கல்ல, பஜனை மடம் மாதிரி அந்த பின்னாடி வச்சுருக்காங்க. அப்படிங்களா? ஓ சரி சரி. அங்கே மடம் கட்டியிருக்காங்களா? கட்டி சிவனை அம்மாவும் வச்சுருக்காங்க. அங்கே தான் அது வச்சுருந்தது. அப்படிங்களா? அது ஒரு அரசமரத்து பக்கத்தில் அதை கொண்டு சிவனை வந்து வச்சுட்டாங்க. சரி சரி சரி. அது எப்படி கிடச்சதுன்னா, அவர் வந்து எனக்கு சொல்லவே நேரத்தில் இருக்குது. கதிராளிமி கோயிலில் வந்து அந்த யாரோ திருடி கொண்டாந்து அந்த கோயில் தண்ணிக்குள்ளே போட்டாங்க சிவனை. யாரோ திருட்டி கடத்தி கொண்டு போகிறது சிவலிங்கத்தையா? பெரிய சிவன். அதுக்கு 3 பேர் கட்டி பிடிக்கலாம். அது அவங்க சிவன்னா அப்படி அது கலர் கொண்டு வந்துட்டாங்களா? கோயில் பக்கத்தில் பாலத்துக்கு அடியில் இருந்துச்சு. தண்ணி வற்றினோடனே சாமி, நம்ம சாமி வந்து பசுவரீஸ்வரர் கோயிலுக்கு பூஜைக்கு போவார்ல, அவர் கண்ணில் பட்டிருக்கு. அப்புறம் அவங்க ஆள் வச்சு டப்பை வச்சு எடுத்து அந்த மூர்த்தி கட்சிக்கார் இருக்கார்ல, அவங்க தோட இங்கே வந்து வச்சு பூஜை பண்ணிட்டாங்க. ஒரு வருஷம் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ இவங்க எப்போவுமே இந்த 63 நாயன்மார் போன வருஷம் ஒரே தேரில் வச்சு கொண்டு வருவாங்கல்ல, பார்த்துருக்கீங்களா? இல்லை, நான் நல்ல பேர் அதான் ஒன்றும் பேர் விளம்பரமே பெருசாக ஒன்றும் தெரியல. அதான் அவசர அவசரமாக இந்த பூஜை
முடிச்சிடணும், அதுக்கப்புறம் பார்க்கலாம்னு சரி. அடுத்த இப்போ ஊர்வலம் எந்த வழியில் போகுதுமா? மெயின் ரோட்டில் தான் போகும். பேச மாட்டேங்க, பேச முடியாதவங்க. எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா, அந்த மைக்கம்மன் மாரியம்மன் கோயிலுக்கு இந்த பக்கம் ஒரு வழி இருக்காமா. 5 நிமிஷத்துக்கு முன்னாடி பிள்ளையார் தெருவுங்க, ஜெயம் பேக்கரி இருக்குல்ல.